இந்தாங்க காஃபி. அங்க எங்கயாவது வச்சிட்டு போ. புடிங்களா? வச்சிட்டு போ, இல்லனா எடுத்துட்டு போ. எனக்கு இப்ப காஃபிலாம் வேண்டாம். சரி, அது என் முகத்தை பார்த்தா சொல்லுங்களேன். சும்மா தானே போனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை பார்த்து சொன்னா என்ன? இப்ப நான் எப்படி சொன்னா உனக்கு என்ன? அதான் சொல்றேன்ல, எங்கயாவது வச்சிட்டு போ. அந்த டேபிள்ல வை. வைக்கிறேன். கோவப்படாதீங்க. ஒரு தடவை சொன்னதோட புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் கோவப்பட போறேன்? திரும்ப திரும்ப கேட்கறதுனால தான் எனக்கு கோவம் வருது. அங்க வை. சரிங்க. வச்சிட்டியா? கிளம்பு. நான் போக மாட்டேன். சரி, அப்ப நான் போறேன். நீங்களும் போக கூடாது. ஏன் நான் போக கூடாது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்ப பேச இஷ்டம் இல்ல. நான் பக்கத்து ரூமுக்கு போறேன். ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து நீங்களும் நானும் தனி குடித்தனம் போக போறோம். என்னது, தனி குடித்தனமா? எவ்வளவு தைரியம் உனக்கு? பாமாத்து, நீ இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. தனி குடித்தனம் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க, நான் தனி குடித்தனம் போறேன்னு சொல்லல. வாய மூடு. தனி குடித்தனங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. நான் எப்பவுமே எங்க அப்பா அம்மா கூட தான் இருப்பேன். உன்னைய பாவம் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பத்தியா? நீ இதுவும் பேசுவ, என்னமும் பேசுவ. ஃபர்ஸ்ட் இத சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன். ஏங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்னைய துரத்தணும்னு சொல்றீங்க? பின்ன உன்னைய தான் முதல்ல துரத்தணும். நீ இங்க இருந்தா எங்க குடும்பத்தையே பிரிச்சிருவா. நான் எதுவும் பண்ணல. பாட்டி தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா பாட்டி பாட்டின்னு சொல்லாத. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே வந்து தனி கொடுத்தனு சொல்லுவே நீ? இப்பயே போறேன். எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி சொல்றேன். ஏங்க வேண்டாம், சொல்லதான் போறேன். நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் முழுசா கேளுங்க. எதுவும் கேட்க முடியாது. உன் மனசுல இவ்வளவு பெரிய கெட்ட எண்ணம் இருக்கு. எல்லாரும் உன்னைய நல்லாவா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவே போய் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றேன். ஏங்க, தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்றது நான் இல்ல, பாட்டி தான் சொன்னாங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எங்க பாட்டி மேல பழி போடுறியோ? பாட்டி எப்பவுமே எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நீ அவங்களெல்லாம் சொல்லாத. இந்த ஆசை உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. உனக்கு இந்த வீட்டை விட்டு நீ பிரிச்சு கூட்டிட்டு போயிருந்தா தானே எங்க அம்மா உனக்கு பிடிக்கல, எங்க அப்பா உனக்கு பிடிக்கல, பாட்டி உனக்கு பிடிக்கல. அப்படிலாம் இல்ல, எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. பாட்டி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் எல்லாமே போய். எல்லாரும் உன்னைய நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா சரியான மோசக்காரி. அதுக்குள்ள தனி கொடுத்தன போனாங்கறா. உன்னையெல்லாம் பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தோம். நீ என்னடானா இப்படி சொல்ற? ஏங்க, நான் சொல்லல, பாட்டி தான் சொன்னாங்க. அப்படியே இப்பயே போறேன். பாட்டி கிட்ட கேக்குறேன். உன்னைய கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுறேன். ஏங்க, நான் என்ன பண்ணேன்? நீ சொன்னது பொய்யே தெரியட்டும். அடுத்த நிமிஷம் நீ இந்த வீட்டுக்கு வெளிய இருப்ப. இவர் என்ன இவ்ளோ கோவப்படுறாரு? நான் பாட்டி சொன்ன விஷயத்தை தான் இவர்கிட்ட சொல்ல வந்தேன். இவர் என்னவோ நான் தண்ணி கொடுத்தன போகணும்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. இவருக்கு ஏன் என்னை சுத்தமா பிடிக்கல? அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும்னு நினைக்கிறாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர் பேசுறதை கேட்கும்போது. நான் கூட ஏதோ சின்ன கோவத்துல தான் இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இவருக்கு என்னை சுத்தமா பிடிக்கலன்னு. என்ன சான்ஸ் கிடைக்க நீ வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன். சேர் கூட நடக்க வேண்டிய கல்யாணம் திடீர்னு இவர் கூட நடந்தது எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மனசார இவர் ஹஸ்பண்டா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இவர் ஏன் என்னோட அன்பு புரிஞ்சிக்கவே மாட்டாரு? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலயா? நானா வேண்டி விரும்பி இந்த பிரச்சனையை கூட்டிட்டு வந்தேன். எனக்கு இயல்பாவே சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு மெடிசனே இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எப்படி சரி பண்ண முடியும்? என் நிலைமை யாருக்கு வரவே கூடாது. நானும் எவ்வளவு அன்பா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். என்னோட அன்பால அவர் மனசை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ஒரு துளி கூட மாறவே இல்லை. இருக்க இருக்க என் மேல கோவம் தான் அதிகமாகுது. தனியா வச்சா மட்டும் இவர் மனசு மாறிடுவாரா என்ன? இன்னும் கோவம் ஜாஸ்தியா தான் ஆகும்னு தோணுது. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. மகனே ஆசீர்வாதம். ஷடோஜா வாடகையே வேண்டான்னு சொல்லிட்டாப்பா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உன் பொண்டாட்டி 2 வீட்டுக்கு வாடகை தந்துட்டு எப்படி இருக்க முடியும்னு கேட்டாளா? அதுக்கு ஷடோஜா வாடகைலாம் ஒன்றும் வேண்டாம், தம்பி சும்மாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டா. மா, அவ பெருந்தன்மையா அப்படி சொல்லுவா. அதுக்காக நம்ம வாடகை தராம இருக்க முடியுமா? வீட்டு வாடகை நம்ம கொடுத்தாதானே அவிய பொழப்பம் நடக்கும். அதனால கொடுத்துருவோமா. கொஞ்சம் மாசம் தானே அவியலும் தனியா இருக்க போறாவ. மகனே ஆசீர்வாதம். ஷடோஜா வேண்டான்னு சொல்லிட்டாப்பா. உன்னால முடிஞ்சா அவளுக்கு கொடு, முடியலன்னா விடு. அவ எதுவும் நினைச்சுக்கிட மாட்டாயா? சரிங்கம்மா. அட்வான்ஸ் எதுவும் கேட்டாலோ? இல்லப்பா, ஷடோஜா அட்வான்ஸும் கேட்கல. தம்பி சும்மாயே வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டா. நானும் ரூபியும் போயிட்டு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு வந்துட்டோம். காலையில் ஒரு சில தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் பாலை காய்ச்சிடலாம்ப்பா.
ஆ சரிங்கம்மா. ரூபியோட அம்மா கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி தந்திருக்காவல்ல, அதெல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டுல வச்சிடலாம். ஆ சரிங்கம்மா. அந்த பிள்ளைக்கு இதுல சம்மதமா? அந்த பிள்ளைக்கு தனியா போறதுல இஷ்டம் இல்ல. நான் உங்க கூடயே இருக்கேன் பாட்டின்னு சொன்னா. நான் தான் தனியா போய் இருக்கிறது தாம்மா நல்லது, அப்பதான் எல்லாம் சரியா வரும்னு சொன்னேனா. சரி பாட்டின்னு சொல்லிட்டா. ஆனா உன் மகன் ஜோசப் தான் என்ன சொல்லுவான்னு தெரியலப்பா. அதை நினைச்சாதான் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். ஓ சரிப்பா மகனே, ஆசீர்வாதம். பாட்டி, ஜோசப்பு என்னப்பா? அந்த ரூபி என்ன தெரியுமா சொல்றா? என்னப்பா சொன்னா? நீங்க எங்க ரெண்டு பேர்த்தையும் தனி கொடுத்துட்டு போச்சு நீங்களா அப்படின்னு அந்த ரூபி சொல்றா பாட்டி. இது எல்லாம் பொய் தானே? அவ மூஞ்சிக்கு நேரா பார்த்து சொல்லுங்க பாட்டி. ஜோசப்பு என்னப்பா இதெல்லாம்? பாட்டி, அவளுக்கு தனி கொடுத்துட்டு போறேன்னு ஆசை வந்துருச்சு. அதனால தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உங்க மேல பழி போடுறா பாட்டி. பொய் சொல்ற குணம் என்ன அவளை விட்டு போகல. ஜோசப்பு அவ பொய் சொல்லலப்பா, உண்மைதான் சொல்லியிருக்கா. என்னது உண்மையா? ஆமா ஜோசப், உங்க ரெண்டு பேர்த்தையும் தனி கொடுத்துன்னு வைக்கலான்னு நானும் பாட்டியும் முடிவு பண்ணியிருக்கோம். எப்பா, எதுக்குப்பா? நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு தனி கொடுத்துட்டு போறோம்? நம்ம வீட்ல இருக்கதே மொத்தமே 5 பேர் தான். உங்க 3 பேரை விட்டுட்டு நாங்க 2 பேர் மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும்? நானும் போக மாட்டேன். நான் இங்க தான் உங்க கூட தான் இருப்பேன். கேட்டிங்களா? எதுவுமே நான் சொல்லல. பாட்டி தான் சொன்னாங்க. நீங்க என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்பவுமே நீங்க இப்படிதான் நினைக்கிறீங்க. எனக்குமே தனியா போறதுல இஷ்டம் இல்ல. பாட்டி சொன்னாங்களேன்னா சரின்னு சொன்னேன். நீ சரின்னு சொல்லல, நான் சரின்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தனியா போறதுக்கு இஷ்டம் இல்ல. அதுவும் உன் கூட தனியா போறதுக்கு இஷ்டமே கிடையாது. அப்பா, பாட்டி, தனி கொடுத்தா நான் போக மாட்டேன். இங்க தான் இருப்பேன். அப்படி சொல்லு ஜோசப். நீ தனி கொடுத்தனாலாம் போக வேண்டாம், இங்கே இரு. ஏத்தே பாத்தியெல்லாம் ஜோசப்க்கு இஷ்டம் இல்ல. அவன் நம்ம கூட இருக்கட்டும். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. என் மகன் ஆசீர்வாதம் பேசிக்கிடுவான். அதான் இஷ்டம் இல்லைன்னு சொல்றான்ல, விடுங்களா. சும்மா அவனை போட்டு தொந்தரவு பண்ணாதங்க. ஏங்க விடுங்க அந்த ஆளை. நீ சும்மா இரு அமுதா. ஜோசப் தனியா இருந்தாதான் சரி வரும். எங்க அம்மா சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். பெரியவைய சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். தனியா வைக்கிறது தான் நல்லது. அதான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான்ல, விடுங்களா. அமுதா நீ கொஞ்சம் சும்மா இடுமா, அவன் பேசிக்கிடுவான்னு சொல்லியல்ல. ஜோசப், அப்பா சொன்னா கேளு. நீங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு வீடு பார்த்தாச்சு. நாளைக்கு காலையில அந்த வீடு பால் காய்ப்பு. 2 பேரும் ரெடி ஆகுங்க. காலையில போய் அந்த வீடு பால் காய்க்கணும், சரியா? எப்பா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தனியா போக இஷ்டம் இல்ல. அதுவும் அம்மாவை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். ஏன் உங்க அம்மா வந்து யாராவது தூக்கிட்டா போறாவ? என்னமோ பச்சை பிள்ளை மாரி அம்மா விட்டு போக மாட்டேன், அம்மா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாடுப்பா ஜோசப். பாட்டி உங்களோட நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும், அதுதான் எங்களோட ஆசை. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய முடிவை நான் எடுத்திருக்கேன். எனக்கு தனியா போறது இஷ்டம் இல்ல பாட்டி. வேணா இவள மட்டும் போய் தனியா இருக்க சொல்லுங்க. இது என்ன கொடுமையா இருக்கு. இவ போய் தனியா இருக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா கூடவே போய் இருக்கலாமே. சரி, அப்படியே போய் இருக்க சொல்லுங்க. ஜோசப், எப்பா, நான் அம்மா விட்டுலாம் போக மாட்டேன். உங்க அம்மா என்ன 15 கிலோமீட்டருக்கு தள்ளியா இருக்கா? இங்க தானே கிடக்கா, எப்ப வேணாலும் வந்து பாடுங்க. கொஞ்ச நாளைக்கு எங்களை விட்டு 2 பேரும் தனியா இருங்க, அதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. எதுக்கு பாட்டி? ஜோசப், பாட்டி சொன்னா அப்படியான்னு கேளு. சும்மா ஏன் எதுக்குலாம் கேட்க கூடாது. பெரியவிய சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். அவிய நல்லதுக்கு தான் சொல்லுவாவே, அதுவும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாவே. எப்பவுமே பாட்டி சொன்னா அப்படியான்னு கேட்டு பழகணும். ஏன் எதுக்குங்கிற கேள்வியும் வரக்கூடாது. செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். எங்க அம்மா இந்த வீட்டுக்கு சாமி மாதிரி. அவிய என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே கேட்கணும். நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாவே. எத்தனை தடவை வந்துட்டு சொல்லியிருக்கேன், பாட்டி எதுலாம் பேசக்கூடாதுன்னு. இல்லப்பா, அம்மா விட்டுட்டு எப்படி? என்ன பிரிஞ்சு அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவை பிரிஞ்சு நானும் இருக்க மாட்டேன். உங்களை யாரு பிரிய சொன்னது? பக்கத்துல தானே இருக்கு. ஓடி ஓடி வந்து பாடுங்க. நம்ம சரோஜாவோட இன்னொரு வீட்டுல தான் உங்க 2 பேரையும் வாடகைக்கு வைக்க போறேன். வீடு ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்லை, இங்க பக்கத்துல தான் இருக்கு. நினைச்சா ஓடி வந்து உங்க அம்மையை பாத்துக்கிடலாம், உங்க அம்மா நினைச்சா ஓடி வந்துடலாம். 2 எட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஆமாப்பா, நீங்க ஒன்றும் ரொம்ப தூரத்துல எல்லாம் போல. எங்க கண் பார்வையிலே பக்கத்துல தான் இருக்க போறீங்க. நினைச்ச உடனே வந்து பாத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லப்பா, எப்பவுமே இப்படி தனியாவே நீங்க இருக்க போறதும் இல்ல. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சில பிரச்சனைகள் இருக்கு, அது சரியாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம், சரியா? போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது ஜோசப். நாளைக்கு காலையில வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு நீங்க அங்கேயே தான் இருக்கணும், புரியுதா? ரெடியா இரு. எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கே பண்ணுங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பாத்தியெல்லாம் ஜோசப் மனசு வருத்தப்பட்டுட்டு போறா. எல்லாத்துக்கும் காரணம் இவதான்.
நீ உடனே எல்லாத்துக்கும் அவகிட்ட போயிரு. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, பாம்போல நிக்குது. இவ வந்ததுல இருந்துதான் யாருக்குமே நிம்மதி இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். அமுதா, என்னங்க, என் வாயை அடைச்சிருங்க. மகனையும் ஒன்றும் பேச விட்டுறாதுங்க. நான் எவ்வளவோ வேண்டாம் வேணாம் சொன்னேன். உங்க அம்மா தான் இந்த பிள்ளைய அவன் தலையில கட்டினாவ. இப்போ தனியா அனுப்பியாவ. அங்க போயிட்டு அடிச்சா உதச்சான்னு ஏதாவது என் காதுல விழட்டும். அதுக்கு பிறகு தானே இருக்கு எல்லாருக்கும். என்ன செஞ்சிடுவா, என்ன செஞ்சிடுவான்னு கேட்கேன். தூக்கி போட்டு எங்களை 4 மிதி மிதிப்பியோ? வாய் உனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அந்த பிள்ளைய மருமவளா பார்க்காத மகளா பாடுன்னு சொல்லிட்டேன். எவளையும் என்னால மகளா பார்க்க முடியாது. ஏன்னா நான் பெத்ததே சரி கிடையாது. அதானே, உன் மகளையும் நீ மகளா பார்க்க மாட்டா. பாவம் அந்த புழுக்க தின கண்ணீர் வச்சிட்டு கிடக்கா. தேவையில்லாதெல்லாம் பேசாதங்க தே. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். ஜெனிஃபரை போய் சொல்ல வச்சதும் நீங்க தான். இந்த நிக்கால ஒருத்தி இவளை கூட்டிட்டு வந்தது நீங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களால நாங்களும் சில தொல்லைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அமுதா வாய மூடு, உள்ள போ. எல்லாத்துக்கும் என் வாயை அடைச்சிருங்க. ரூபி கண்ணா. பாட்டி. கவலைப்படாதம்மா, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். சரி பாட்டி. நாளைக்கு புது வீட்டுக்கு பால் காய்க்க போடியல்லம்மா. இந்த விஷயத்த உங்க அம்மைக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடு. வரதும் வராததும் அவிய இஷ்டம். ஆனா அவிய கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுமா. சரி பாட்டி. உன் அத்தைக்காரி சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா அவ கோபமும் மாறிடும். என்னம்மா? சரிங்க பாட்டி. மகனையும் ஆசீர்வாதம். என்னம்மா? பாட்டியாப்பா, அந்த பிள்ளைய எவ்வளவு பொறுமையா போறா பாரு. வயசு கூட கம்மிதான். நம்ம புழுக்க வயசு தான் இருக்கும் இந்த பிள்ளைக்கும். ஆனா இந்த வயசுல எவ்வளவு பக்குவமா இருக்கா பாத்தியா. இதே மாதிரி வார்த்தைகளை சொல்லி உன் பொண்டாட்டியை நான் திட்டிருந்தா கூட இவ்வளவு பொறுமையா போக மாட்டாப்பா. 4 வார்த்தையாவது கோபத்துல கேட்டுட்டு தான் போவா. ஆனா அந்த பிள்ளை வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட கேட்கல பாத்தியாப்பா. அவ்வளோ நல்ல பிள்ளையதான் உன் பொண்டாட்டி ஏசுன்னு ஏசிட்டு கிடக்கா. கொஞ்சம் சொல்லி வைப்பா, இந்த அளவுக்கு அந்த பிள்ளைய திட்ட வேண்டான்னு. பாவம், அதுவும் என்ன பண்ணும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும்னு நம்புவோம். சரிங்கம்மா. ஹலோ அம்மா. ரூபி சொல்லுமா, என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மாதாம்மா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் அவரும் தனி கொடுத்தனும் போறோம்மா. தனி கொடுத்தனுமா? அதெல்லாம் எதுக்குமா? ஒன்னாவே இருக்க வேண்டியதானே? அம்மா, பாட்டி தான் எங்களை தனியா வைக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இருக்க ப்ராப்ளமும் சரியாகும். நானும் அவரும் நல்லபடியா சேர்ந்து வாழ்வோம்னு நினைக்கிறாங்க. அதனால நாளைக்கு எங்களை தனியா வைக்க போறாங்கம்மா. வீடெல்லாம் பார்த்தாச்சு, வாடகை வீடு தான். நாளைக்கு காலையில 6 மணிக்கு பால் காய்க்க போறோம். நீங்களும் அப்பாவும் வந்துருங்கம்மா. சரிம்மா ரூபி, வாரோம். பெரியவிய சொன்னா கண்டிப்பா 1000 அர்த்தம் இருக்கதான் செய்யும். தனியா இருந்து பாருங்க, அப்பயாவது உனக்கு இருக்க பிரச்சனை சரியாகுதான்னு பாப்போம். மாப்பிள்ளையும் உன்னை பாசமா பாத்துக்கிட்டியாரான்னு பாப்போம். அவருக்கெல்லாம் என்னைய சுத்தமா பிடிக்கலம்மா. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தேடிட்டு இருக்காரு. சின்னதா ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா கூட நீ வீட்டை விட்டு அனுப்பிடலாமான்னு நினைக்கிறாருமா. அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. எப்பதான் அவருக்கு பிடிக்கணும்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவர் இப்படிதான் இருப்பாரோன்னு தோணுது. ஒரு வருஷத்துக்குள்ள அவர் மனசுல இடம் பிடிக்க முடியாதுன்னு தோணுதுமா. நீ ஏமா அப்படி நினைக்கிறா? 2 பேரும் தனி கொடுத்தனும் போறியல்ல, ஒருவேளை மாப்பிள்ள மனசு மாறலாம். அதனாலதான் உங்க பாட்டி அப்படி சொல்லியிருப்பாவளா இருக்குமா. தனியா போய் பாருங்க, என்னதான் நடக்குன்னு பாப்போமே. மாப்பிள்ள மனசு மாறினா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. நீ நம்பிக்கை கை விட்டுறாத ரூபி. மாப்பிள்ள மனசுல இடம் பிடிக்க பாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க. பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுமா. அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு சின்ன கோவத்துல இருக்காரு, அவ்வளவுதான். உண்மை சொல்லாம போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேனு. இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிருமா. பாட்டி எதையும் யோசிக்காம முடிவு பண்ணிருக்க மாட்டாவன்னு எனக்கு தோணுது. நீயும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ரூபி. மாப்பிள்ளையா அங்க போயிட்டோம் அடிச்சிடாத. கைய இல்லைன்னா காலை கட்டிட்டு பாடு. அப்படி இல்லையா மாப்பிள்ளைய உன்னைய திருப்பி அடிக்க சொல்லு. திருப்பி அடிச்சா நீ அடிக்க மாட்டால.